This video is sponsored by பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்றது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. உங்களோட ஃப்ரீ டைமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரங்கள் எதுவுமே இல்லாத உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் விற்க தேவையில்லை, யாரையும் ஜாயின் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிள் டாஸ்கா ஒரு கண்டென்ட்டை ஷேர் அண்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணுங்க. தென் அதே மாதிரி உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஏர்ன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ். ஸோ டே ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை 99410416 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி இந்த ஜாப் உடைய ஃபுல் டீட்டெயில பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஓடிடியில வெளியான 2 மூவி, ஒரு வெப் சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா நடு சென்டர். இந்த சீரிஸ் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு ஒரு 3 எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கதை அப்படின்னு பார்க்கும்போது சீரீஸ்ல வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்காரு. பட் இவருடைய பழைய ஸ்கூல்ல நடந்த ஒரு சில பிரச்சனை காரணமா இவர் அந்த ஸ்கூல்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் இன்னொரு புது ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாயின் பண்ணும்போது அங்க என்னமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா ஒரு தரமான சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல விறுவிறுப்பு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரிலே. இந்த படம் வந்து லயன் கேட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்ரெட் டாக்குமெண்ட்டுடைய காப்பி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஒரு கேங் வந்து இவங்களை ஃபாலோ பண்றாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்ப் கேட்டு போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ இவங்களுக்கு எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்றாரு, உண்மையிலேயே நம்ம படத்தோட ஹீரோன் வந்துட்டு யாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா ஒரு தரமான படம் அப்படின்னே சொல்லலாம். மெயினா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்டுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா அர்ஜுன் சக்கரவர்த்தி. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. படத்துல வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு கபடி பிளேயரா இருக்காரு. ஸோ இவரோட லைஃப்ல நடக்கிற ப்ராப்ளத்து மூலியமா என்னமான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இவர் தள்ளப்படுறாரு. கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படமுமே ஒரு நல்ல ஸ்போர்ட் டிராமாவை தான் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.